நான்காவது ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எதனால? ஜெபம். நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அங்க தேவநாமம் மகிமைப்படும். ஜெபித்தால் கொஞ்சம் ஜெபித்தால் கொஞ்சம் மகிமை, அதிகம் ஜெபித்தால் அதிக மகிமை. ஜெபமே இல்லாவிட்டா மகிமை இல்லை. புரியுதா? More prayer, no glory. Less prayer, less glory. No prayer, no glory. வாழ்க்கை எப்படி போயிட்டு? ஜெபம். அந்த ஜெபத்தினாலே என்ன வருகிறதாம்? மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் பெரிய தேவாலயத்தை கட்டினான், அங்கே ஜெபித்தான், தேவனுடைய செக்கனா மகிமை நிறுவினது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர்கள் அங்கே நிற்க கூடாமல் போனார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2ஆம் அதிகாரத்திலே எல்லாரும் ஒன்றாக கூடினார்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டுமானால் ஜெபத்தின் மேல் ஜெபம். நம்ம வாழ்க்கையில ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? மிச்சத்துக்கு எல்லாம் நாம் நேரம் ஒதுக்குறோம். ஆனா எதுக்கு நேரம் ஒதுக்க முடியல? வேதத்தை படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. என்னுடைய செல்போன் வாங்கினதுல இருந்து ஏறக்குறைய ஒரு 26 வருடங்கள் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து டெய்லி 100 SMS வசனங்கள் அனுப்பாடி எனக்கு தூக்கம் வராது. 12 மணிக்குள்ள ராத்திரி அனுப்பிடுவேன். 100 பேர் யாரும் 100 பேருக்கு போட்டு அனுப்பிடுவேன். இலவசமா கொடுக்குறாங்க. அந்த வசனங்கள் நிறைய இடங்களிலே கிரியை செய்திருக்கிறது. ஒருத்தர் திருச்சி சுப்பிரமணியபுரத்துல இருந்து செஞ்சில போய் இறங்குறாங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனை தனிமையில வந்திருக்கிறேன். அப்போ போது பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படியெல்லாம் வார்த்தைகள் அனுப்பி 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 ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதில்லை. அதை அனுப்புறானே எவ்வளவுதான் என்னுடைய கண்ணை இழுத்தாலும் அந்த வசனங்களை நான் அனுப்பினாலும் எனக்கு ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு கிடைக்கும். அது 12 மணிக்குள்ள அனுப்பிடணும். ஏன்னா திருப்பி அது என்ன பண்ணாது, கிடைக்காது. டேட்டா யூஸ் பண்றோம். எனக்கு 1.5 GB தர்றான். 200 ஓட மாட்டேங்குது எனக்கு. ஆனா உங்களுக்கு 2 GB தின்னுட்டு அப்புறம் கேட்குறீங்க. இப்படியும் வாழ்க்கை ஓடுது. பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அப்போ மகிமை எதுல இருக்குது? செல்போன்ல இருக்குதா, ஜெபிப்பதில் இருக்குதா? நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், டிவி கிட்ட உட்காந்துக்கிறோம். ஆசீர்வாதம் டிவி, அதில் பார்த்தீங்கன்னா என்ன டிவின்னு இருக்கும், ஆசீர்வாதம் டிவி இருக்கும். உங்கள் டிவி என்ன டிவி? நிறைய டிவி இருக்குது, பேர்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது. புரியல. எல்ஜி இருக்குது, ஓனிடா இருக்குது, பிலிப்ஸு,
சாம்சங் இப்படி இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஆசீர்வாத டிவி. அது வந்து டிவி இல்லைங்க, ஒரு சேனல். அதை பார்க்கறதோட உங்கள் வாழ்க்கை ஆயிடுது கோணல். புரியுதா? அவன் இல்லாதது பொருளாதே அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுல மகிமை வழங்காது. 5 மீன். அந்த 2 மீன் என்பது 2 வகையான தசம பாகம். ஒன்று உன் சர்ச்சைக்கு கொடு, ஒன்று எனக்கு அனுப்பு. சபைக்கே கொடுக்கறதில்லன்னு பாசங்களுக்கு தான் தெரியும். அந்த மொட்டை மாடிக்கு நான் தான் கைப்பிடிச்சு கூட்டு போனேன். அடையாறு இல்லை, 3ஆவது மாடி கீத்துக்கோட்டா கல்யாணம் புதுசு பென்சன் சாமியல் பாசுடைய சர்ச்சை கொண்டு போகணும். இன்னைக்கு ஊர் ஊராக போய் பல கோடிகளை சம்பாதிச்சு பிளஸிங் டிவி அவர் பிளஸிங்காக இருக்காரு. நீங்கள் பிக்சர் எடுக்காத குறையா நம்ம இருக்கிறோம். அது வரல. உலகத்தில் சொல்கிறான், வாழு வாழ விடுன்றான், வாழு வாழ வைகின்றான். இல்லையா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், தான் வாழ பிறரை கெடுக்காதன்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், பிறரை கெடுத்தாலும் சரி நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அது வரல நம்ம வாழ்க்கை. ஒரு செவி ஜெபித்தா தேவ மகிமை வெளிப்படும். நம்ம ஜெபித்தாவே சில காரியங்கள் வந்து இதை செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சில சமயங்களில் ஆண்டவர் சொல்லியும், ஏன்னா நம்ம வந்து குறைந்த அறிவு உள்ளவர்களா இருக்கிறதுனால தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போயிடும். எளியாவே கேட்கிறான், காற்றை பார்த்து ஆண்டவர் இருக்கிறான்னு பார்க்கிறான், அக்கினியை பார்த்து இருக்கிறாரான்னு பார்க்கிறான், பூமி அதிர்ச்சியை பார்த்து இருக்கிறாரான்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறாரு. திருப்பி மெல்லிய சத்தத்துல தான் கேட்டார் ஆண்டவர், எளியாவே உங்களுக்கு என்ன வேலை? சில சமயங்களில் நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய எச்சரிப்பை சரியா புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில போயிடுறோம். ஆனா அப்ப ஜெபித்து விட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு தீர்மானத்தை கத்த கொடுத்துருவாங்க. ஜெபம் நமக்கு அவசியம். ஜெபமே என் வாழ்வில் ஜெயமாக மாற ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. அப்போ ஜெயமாய் மாற வேண்டுமானால் ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் 1 மணி நேரமாக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாகிலும் வேதத்தை படிங்க. அப்படி படிக்கலையா, காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், 2 பிரிச்சுக்கணும். நான் ஆரம்ப ஊழியத்தில் 8 மணி நேரம் வேலை செய்வது போல நேரத்தை பிரிப்பேன். காலையில் 4 மணி நேரம், 2 மணி நேரம் வேத வாசிப்பு, 2 மணி நேரம் ஜெபம். இரவில் 2 மணி நேரம் ஜெபம், 2 மணி நேரம் வேத வாசிப்பு. அதனால தான் வேதத்தை இத்தனை முறை நான் படிச்சிருக்கிறேன். இதை தேவநாமம் மகிமைப்படுமா, மகிமைப்படாது? மகிமைப்படும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டுமானால் வார்த்தையை படித்தோம். ஈரோடு பூமியையும் காரியம் ஜனங்களையும் கூட, ஆனால் உங்கள் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையிலே காணப்பட வேண்டுமானால் நீங்கள் துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதை செய்கிறீர்களோ அது தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். செபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். செபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கும். எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவாக இருக்கட்டும், எஸ்தராக இருக்கட்டும், தெபோராக இருக்கட்டும், பாராக்காக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் என்ன பண்ணினாங்க, செபித்தார்கள். நாமும் செபிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் தேவ மகிமை நம்மிடத்தில் காணப்படும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையிலே. ஏனென்றால் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவா, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக
கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். துதியினால் தேவ மகிமை வெளிப்படும். விசுவாசத்தினால் தேவ மகிமைப்படும். நீங்க செய்கிற காரியங்களினாலே தேவநாமம் மகிமைப்படும். ஜெபத்தினால் தேவநாமம் மகிமைப்படும். பரிசுத்த ஆவியானவரினால் தேவநாமம் மகிமைப்படும். துதியினால் மகிமை உண்டாகும். விசுவாசத்தினால் மகிமை உண்டாகும். செய்கிற காரியங்களினால் மகிமை உண்டாகும். ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை உண்டாகும். பரிசுத்த ஆவி இறக்கும் பொழுது தேவ மகிமை உண்டாகும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் விலங்கடைந்து யூதேயாவில் சமாரியாவில் உலகத்தின் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 5 காரியம். 1, துதியினால் மகிமை வெளிப்படும். 2, விசுவாசத்தினால் மகிமை வெளிப்படும். நீங்கள் செய்கிற காரியங்களினால் மகிமை வெளிப்படும். ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை வெளிப்படும். பரிசுத்த ஆவி வரும் பொழுது தேவநாமம் வெளிப்படும். அதனால தான் அந்த மேகம் எங்கே தங்குகிறதோ அங்கே கூடாரங்களை போடுவார்கள். எப்பொழுது அந்த மகிமை எழும்புகிறதோ அந்த மேகம் போகிற இடத்துல இவர்கள் போயிடுவார்கள். அது எங்கே தங்குகிறதோ அங்கே கூடாரங்கள் போட்டு தங்குவார்கள். அது ஒரு சில நாட்களிலே 3 வாரம் இருக்கும். ஒரு சில நாட்களிலே 6 மாதம் இருக்கும். ஒரு சில நாட்கள் 3 நாளில் கூடாரம் போட்டு 3 நாளில் பிறந்து ஆகணும். அந்த வேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் வழி நடத்தினார். அதுல தேவ ஆவியானவருடைய ஆளுகை காணப்பட்டது. நாமும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவ ஆளுகை நீங்கள் காணப்படட்டும். கண்களை மூடி கர்த்தருக்கு பார்த்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட்.